அதாவது வேலூர் அடுத்த கொணவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கின்றன. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய அந்த சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த கார் சென்று கொண்டிருந்த போது அந்த தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே பூனை ஒன்று வந்ததாகவும், அந்த பூனையை கண்டவுடன் அந்த காரின் ஓட்டுநர் அந்த பூனையின் மீது மோதாமல் இருப்பதற்காக காரை நிறுத்த முயன்ற போது காரின் பின்புறம் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மற்றும் வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து குடியாத்தம் வரை செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து மோதிக்கொண்ட விபத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்தவரும், அது மட்டும் இல்லாமல் காரில் பயணம் செய்தவர், லாரியில் பயணம் செய்தவர், லாரியை இயக்கி வந்தவர்கள் என 18 பேர் இந்த விபத்துல காயமடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த அரசு பேருந்து இயக்கி வந்த ஓட்டுநருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்காகவும், தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இந்த விபத்தானது நள்ளிரவில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த பூனை குறுக்கே வருவதை கண்ட அந்த காரின் ஓட்டுநர் இந்த பூனை மீது மோதாமல் இருப்பதற்காக அந்த காரை நிறுத்தியதே இந்த விபத்திற்கான காரணம் என்று முதல்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விபத்து ஏற்பட்டது நள்ளிரவு என்பதால் அந்த நேரத்தில் விபத்துக்குள்ளான அனைவரையும் அந்த சாலையில் சென்ற, அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து அந்த விபத்து சிக்கியவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அது மட்டும் இல்லாமல் வடக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு இந்த விபத்து குறித்து அந்த பகுதியில் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த பூனையும் அந்த காரு மோதாமல் இருப்பதற்காக அந்த ஓட்டுநர் காரை இயக்கியிருக்கின்றார். ஆனால் பூனையும் அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றன. மேலும் இந்த விபத்தின் காரணமாக அந்த தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதின் காரணமாக ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டன. இருந்த போதிலும் காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையின் உதவியோடு அந்த பகுதியில் அந்த போக்குவரத்தை சீர் செய்தனர். அதற்கு முன்பு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது சரி செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது 18க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் அந்த காரை இயக்கி வந்தவர்கள், பேருந்து ஓட்டுநர் என காயமடைந்திருக்கின்றார்கள். இவர்களை வேலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரேத்குமார்.